ஸோ இதுக்கான கைட்லைன்ஸ், இதுக்கான ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணாலே இது ஒரு சாதாரண விஷயம். அப்போ நாங்கள் இந்த இடத்திலிருந்து இதை ஆரம்பிக்கும் போது ஒரு தனி மனிதனாக என்னால் முடியும்னா, இப்போ இங்கே இருக்கிற எத்தனையோ இளைஞர்கள், எத்தனையோ ஸ்டார்ட் அப்ஸ், எத்தனையோ ஆண்டர்பிரினர்ஸ், இன்னைக்கு ஜென்சிஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அப்போ அவங்க எல்லாருமே கை கோர்த்தால் இந்த பிரச்சனைக்கு ஒரு முதற்கட்ட தீர்வாக, பொருளாதாரமாக ஒரு தீர்வு ஏற்படுத்த முடியும். இரண்டாவது, இங்க இருக்கிற முகாம்கள்ல டேலண்ட் ஸ்கவுட் நடத்தி எங்களுடைய திரைப்படத்துறையில் இங்க இருக்கும் திறமைகளை கொண்டு வருவதன் மூலமாக அவர்களுக்கு அந்த ஃபேம்ங்கிற ஒரு விஷயம் கொடுக்கறது மூலமா, அதாவது சரியான விஷயத்துக்காக புகழ் உபயோகப்படவில்லை, புகழ் இருந்து என்ன பயன், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஃபேம் when it is not used right அப்படிங்கிற மாதிரி திசாதனா மாதிரி திறமைகள் வரும் பொழுது அவர்களுக்கு மட்டும் அது பயனுள்ளதாக இருக்காது, அவர்களை சுற்றி இருக்கிற அவங்களுடைய சமூகத்துக்கே அது ஒரு மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி திறமைகளை அடையாளம் கண்டுபிடித்து தொடர்ந்து திரைப்படங்களில் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய இரண்டாவது முடிவு. ஸோ அதனால மேபி அதை திசாதனா கிட்டே ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஸ்கவுட் பண்ணி வச்சிருக்காங்க ஆல்ரெடி ஒரு டேலண்ட்டை. அண்ட் இந்த வருடத்திலிருந்து திசாதனா என்னோட அடுத்த படத்துல கண்டிப்பா நீங்க பாடுறீங்க சார், வாழ்த்துக்கள். திறமைசாலி நீங்க உண்மையிலே. ஸோ திசாதனா மட்டுமின்றி அடுத்த வருடத்திலிருந்து நாங்கள் ஒவ்வொரு கேம்ப்லையும் டேலண்ட் ஸ்கவுட் பண்ணி அங்கே இருக்கவங்களை சினிமா கொண்டு வரதுக்கு ஒரு பிரிட்ஜாக இருப்போம். மூன்றாவது, இதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக எவ்வளவு எங்களால் முடியுமோ, வலன் சார் ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் அஸ். முழுக்க முழுக்க எங்களை நாங்கள் எப்படி உபயோகப்படுத்தினாலும், நாங்கள் எந்த வகையில் பயனுள்ளதாக இருந்தால் உங்களால் உபயோகப்படுத்திக் கொள்ள முடியுமா எங்களை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா நாங்கள் இதில் மிகப்பெரிய பிரச்சனையாக பார்ப்பது மக்களுடைய மைண்ட் செட் தான். ஸோ அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த எல்லா வகையிலும் நாங்கள் குரல் கொடுக்க தயாராக இருக்கிறோம் சார். அண்ட் கடைசியாக, இது இதெல்லாமே முதற்கட்ட தீர்வு தான், இதெல்லாம் ஒரு டெம்பரரியான தீர்வு தான். இதற்கு முழுமையான தீர்வுங்கிறது கண்டிப்பா நம்ம கையில் இல்லை, அது நாடுகளும் அரசுகளும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு. அப்படி ஒரு நாள் கண்டிப்பாக வரும், அகதிகள் இல்லாத உலகம் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்ம டிஜிட்டல் உலகத்தில் இருக்கோம். இங்க டிஜிட்டல்ங்கிறப்ப எந்த நாட்டுல, எந்த உலகத்துல, எந்த மூலையில இருந்தாலும் பவுண்டரியே இல்லாம நம்மளால கனெக்ட் ஆக முடியுது. ஆனா நம்ம கூட இருக்கிற நம்ம சொந்தங்களை ஒரு பவுண்டரி போட்டு வச்சிருக்கிறது எந்த வகையில நியாயம் அப்படிங்கிறது மனசுக்கு வேதனை அளிக்கிறது. ஸோ அகதிகளே இல்லாத ஒரு உலகம் பிறக்கட்டும் என்ற வேண்டிக் கொள்கிறேன். அந்த வேண்டுகோளையும் அரசுகளுக்கும் எல்லா நாடுகளுக்கும், ஒரு சின்ன தனி மனிதன் இருந்தாலும் என்னுடைய மிகப்பெரிய ஆசை இது. ஸோ இது ஒரு நாள் நடக்கும் என்று நம்புகிறேன். அதற்கு தற்காலிகமாக ஒரு முதற்பொடியாக நம்ம எல்லாரும் நம்ம மைண்ட் செட்டை மாத்திட்டு நம்மளுடைய சொந்தங்களுக்கு நாம் சரியான வாய்ப்புகளை அமைத்து தருவதன் மூலம் இதற்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நாம் முன்னெடுக்கலாம். அட்லீஸ்ட் தமிழ்நாட்டிலேயாவது, ஏன்னா அவங்களும் நம்ம சொந்தங்கள் இல்லையா, ஸோ தமிழ்நாட்டிலேயாவது இந்த அகதிகள் என்ற இந்த கோடு அளிக்கப்பட்டால் அருமையாக இருக்கும். நிரந்தரமாக இல்லை, இப்படி தற்காலிகமாக ஒரு நாள் இது முற்றிலுமாக அளிக்கப்பட்டு அவர்களுக்கும் குடியுரிமை எந்தெந்த நாடுகளில் வேண்டுமோ அந்தந்த நாடுகளில் வழங்கப்பட்டு அவர்களும், ஏன்னா this is a basic human necessity, this is not charity. ஸோ அதனால இது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு எனக்கு வாய்ப்பளித்த UNHCR ரெஃப்யூஜி டே இந்த நிகழ்வில் எனக்கு வாய்ப்பளித்த வலன் சார் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஹியர்.